அமைச்சர் நேரு மற்றும் அவரது தம்பிகள் மீது சாட்டப்பட்டுள்ள 800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு தமிழக அரசியலின் அடித்தளத்தையே குலுக்கியுள்ளது. இந்த பெரும் ஊழலின் பின்னணியில் இன்னும் வெளிவராத அதிர்ச்சி உண்மைகள் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் வட்டாரத்தில் தீவிர பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியலை அதிர வைத்துள்ள பெரும் ஊழல் தற்போது வெளிச்சம் பார்த்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகம் துறையில் சுமார் 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஊழலில் அமைச்சர் நேரு மற்றும் அவரது தம்பிகளின் நிறுவனங்கள் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. பணி நியமனங்களில் பெரிய அளவில் பணம் வாங்கப்பட்டதாகவும், ஒருவேளைக்கே ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் கேட்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பணம் பல்வேறு நிறுவனங்களின் கணக்குகள் வழியாக சுழற்சி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு விரிவான கடிதம் அனுப்பி இதில் இடம்பெற்றுள்ள நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் நிதி பரிமாற்றங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள், பணியாளர்கள் நியமனங்கள் மற்றும் கட்டுமான பணிகளில் சட்டவிரோத நிதி பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளிவந்ததும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. எதிர்க்கட்சிகள் இதை திமுக ஆட்சியின் மிகப்பெரிய ஊழல் என குற்றம் சாட்டுகின்றன. அதே சமயம் அமைச்சர் நேருவின் தரப்பில் இதுவரை எந்தவித விளக்கமும் வெளிவரவில்லை. அமலாக்கத்துறை இதை மிகப்பெரிய மணி லாண்டரிங் வழக்காக கருதி விரைவில் அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்க உள்ளது. இந்த ஊழல் வெளிச்சம் பார்க்கும் போதெல்லாம் தமிழக நிர்வாகத்தில் ஊழல் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அடுத்த சில நாட்களில் இது தொடர்பாக மேலும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.